Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நேற்றைய தினம் தைப்பொங்கல் கொண்டாடப்பட்டது. இன்று திருவள்ளுவர் தினமாக உள்ளது. நாளைய தினம் உழவர் திருநாளாக உள்ளது. பொங்கல் பேரணியானது இது வந்து கொண்டிருக்கிறது. நமது கிராப்பட்டி புனித குழந்தை தெரசால் ஆலயத்தை நோக்கி பேரணியானது வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் நமது ஆலயத்தில் பேரணியானது வந்து நிறைவு பெறும். அதைத் தொடர்ந்து பல்சமய ஒப்புரவு பொங்கல் விழாவானது ஆரம்பமாகும். அறுவடை திருநாள், பொங்கல் திருநாள் இந்த வளாகத்தில் களை கட்டி இருக்கிறது. அதுவும் பல் சமய ஒப்புரவு பொங்கல் விழாவாக இது பொங்கி கொண்டிருக்கின்றது. இந்த விழாவின் முதல் பகுதியாக நாம் ஒப்புரவு பேரணியை நடத்தி கம்பீரமாக கிராப்பட்டி வீதிகளிலே வலம் வந்து இப்பொழுது ஆலய வளாகத்தில் கூடியிருக்கின்றோம். வந்திருக்கக்கூடிய பெரியோர்களையும் அன்பு மக்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று இப்பொழுது பொங்கல் பானையை அடுப்பில் ஏற்றி பொங்கல் செய்கின்ற பணியை தொடங்குகின்றோம். கிராப்பட்டி பங்கினுடைய பெண்கள் பணிக்குழுவினர் இந்த பொங்கல் செய்கின்ற பணியை இப்பொழுது தொடங்கிவிட்டார்கள். அடுப்பு பற்ற வைக்கப்பட்டு பொங்கல் பானை அடுப்பில் ஏற்றப்பட்டுள்ளது. தமிழருடைய மரபுப்படி பொங்கல் சமைக்கின்ற பணி இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது.
பொங்கலோ பொங்கல், பொங்கல் பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். வெண்முடி சூடிய வேந்தனம் இமயனும் விந்திய மலையனும் வாழ்த்துங்கள். தண்ணிய கீழ்மேல் மலைகளும் பழனி நீலமலையும் வாழ்த்துங்கள். வானிடமிருந்து நீரினை வழங்கும் கங்கையும் யமுனையும் வாழ்த்துங்கள். தேனுரு நீரினை தென்னவர் கழிக்கும் பொன்னியும் பொருணையும் வாழ்த்துங்கள். இந்திய அன்னையின் எழிலுரு உடையாம் வங்கமும் அரபியும் வாழ்த்துங்கள். இந்திய அன்னையின் எழிலடி வருடும் இந்திய கடலே வாழ்த்தாயோ. குறிஞ்சியும் முல்லையும் மருதமும் நெய்தலும் பாலையும் இறைவனை வாழ்த்துங்கள். அரித்தமிழ் நிலமெல்லாம் நெறியோடு வாழ்ந்திடும் அன்பர் அனைவரும் வாழ்த்துங்கள். வெண்முடி சூடிய வேந்தனாம் இமயனும் விந்திய மலையனும் வாழ்த்துங்கள். பல்சமய ஒப்புரவு பொங்கல் விழாவிற்காக வாசிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதியானது அது லேவியர் 23வது அதிகாரம் வசனங்கள் 4 தொடங்கி 14 முடிய. முதல் மாதம் 14ஆம் நாள் மாலையில் ஆண்டவருக்கான பஸ்கா. அந்த மாதம் 15ஆம் நாள் ஆண்டவருக்காக புளிப்பற்ற அப்ப பண்டிகை. 7 நாள் புளிப்பற்ற அப்பங்களை உண்பீர்கள். பண்டிகையில் முதல் நாள் சபை கூடும் புனித நாள் அன்று வேலை செய்யலாகாது. 7 நாளும் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். 7ஆம் நாள் சபை கூடும் புனித நாள் அன்று வேலை செய்யலாகாது. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரவேல் மக்களிடம் நீ சொல்ல வேண்டியது, நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் வந்து அறுவடை செய்யும்போது அறுவடையின் முதல் விளைச்சலான ஒரு கதிர் கட்டினை குருவிடம் கொண்டு வர வேண்டும். உங்கள் சார்பாக ஏற்கத்தக்கதாக குரு அந்த தானிய கதிர்கட்டினை ஓய்வு நாளுக்கு பின்வரும் அடுத்த நாளின் ஆண்டவரின் திருமுன் ஆரத்தி பலியாக்குவார். அதனை ஆரத்தி பலியாக காட்டுகிற அன்று ஆண்டவருக்கு எரிபலியாக ஓராண்ட பழுத்தற்ற ஆட்டுக்குட்டி ஒன்றை செலுத்துங்கள். உணவு படையலாக 20 படி அளவுள்ள மரக்காலில் 10 பங்கான மிருதுவான மாவை எண்ணெயில் பிசைந்து ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க எரிபலியாக செலுத்துங்கள். 1/4 காயம் அளவு திராட்சை பழரசத்தை நிர்ம படையலாக படையுங்கள். உங்கள் கடவுளின் காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்த நாள் வரை அப்பமோ சுட்ட கதிரோ பச்சை கதிரோ உண்ணலாகாது. இது நீங்கள் வாழும் இடமெங்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழி மனைவிடம் கடைபிடிக்க வேண்டியது என்றார் என்பதுவே. 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் நிலம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வேயிறு தோலி பங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசொரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. எல்லா புகழும் இறைவனுக்கே. தாவரங்கள் தனது இறைவனின் விருப்பப்படி நல்ல பூமியில் வெளிப்படுகிறது. கெட்ட பூமியில் அற்பமானதை தவிர வேறெதுவும் வெளிப்படாது.
நன்றி செலுத்தும் சமுதாயத்திற்கு இவ்வாறே சான்றுகளை விளக்குகிறோம். 7வது அத்தியாயம் 58வது வசனம். படரவிடப்பட்ட படரவிடப்படாத தோட்டங்களையும் பேரீச்ச மரங்களையும் மாறுபட்ட உணவான தானியங்களையும் தோற்றத்தில் ஒன்றுபட்டும் தன்மையில் வேறுபட்டும் உள்ள மாதுளை மற்றும் ஒலிவ மரங்களையும் அவனே படைத்தான். அவை பலன் தரும்பொழுது அதன் பலனை உண்ணுங்கள். அதை அறுவடை செய்யும் நாளில் அதற்குரிய சகாத் எனும் கடமையை வழங்கிவிடுங்கள். வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்வோரை அவன் நேசிக்க மாட்டான். 6வது அத்தியாயம் 141வது வசனம். உலகத்தார் பல்வேறுபட்ட தொழில்களை செய்து பார்த்து அலைந்து தெரிந்து சுழன்று வந்தாலும் இறுதியில் ஏர்தொழில், அதாவது உழவுத் தொழில் பின்னாலே தான் நிற்க வேண்டி வருகின்றது. அதனால் ஏற்படக்கூடிய துன்பம் காரணமாக வருந்த வேண்டி வந்தாலும் உழவுத் தொழில்தான் மிக சிறந்ததாக திகழ்கின்றது என்று திருவள்ளுவர் கூறுகின்றார். அதோ அந்த பாடல். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவேதலை, உழுவார் உலகத்தார்க்கு ஆணி, அதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொடுதுண்டு பின் செல்பவர், பலகுடை நீழலும் தங்குடை கீழ் காண்பர், அழகுடை நீழல் அவர், இரவார் இறப்பார்க்கு இவர், கரவாது கை செய்தூன் மாலை அவர், உழவினார் கை மடங்கின் இல்லை, உழவினார் கை மடங்கின் இல்லை, விழைவோம் விட்டேன் என்பார்க்கும் நிலை, தொடி பொருதி கக்ஸா உனக்கின் பிடித்து எருவும் வேண்டாது சாலப்படும், ஏறினும் நன்றாம் எருயிடுதல், கட்டப்பின் நீரினும் நன்று அதன் காப்பு, செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஓடிவிடும், இளமென்று அசை இருப்பாரை காணின் நிலம் இன்னும் நல்லாழகும். நாம் கண்களை மூடி இறைவனை காண்போம். அன்பின் உருவே, அருளின் ஊற்றே, ஞானத்தின் பிறப்பிடமே இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் நல்லவர், கருணை மிக்கவர், பரிவும் பேரிரக்கமும் கொண்டவர், உண்மையை நிலைநாட்டுபவர், நீதி வழங்குபவர், எல்லாம் வல்லவர், இயற்கையையும் அதில் உள்ள யாவற்றையும் படைத்தவர், எல்லா உயிர்களையும் காப்பவர், மனிதர் யாவரையும் உமது பேரன்பினால் படைத்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருபவர். வாழ்விக்கும் இறைவா, நீர் எங்களுக்கு வாழ்வை கொடுத்து வாழ்வுக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் கொடுத்து இருப்பதை பகிர்ந்து இன்புற்று வாழ அருளியிருக்கின்றீர். நாங்கள் கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் என்று பல்வேறு சமயங்களை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்பதை நன்கு அறிந்திருக்கின்றோம். நாங்கள் அனைவரும் உமது பிள்ளைகள் என்பதை உணர்ந்திருக்கின்றோம். இறைவா, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஒப்புரவு ஓங்கட்டும், நல்லுறவு செழிக்கட்டும் என்கிற மையப் பொருளில் திருச்சி கத்தோலிக்க மறைமாவட்டத்தின் புனித ஜான்பால் உரையாடல் மன்றமும், கிராப்பட்டி புனித குழந்தை தெரசால் ஆலயமும், உலக திருக்குறள் பேரவையும் இணைந்து கொண்டாடும் பல்சமய ஒப்புரவு பொங்கல் விழாவை ஆசீர்வதியும். சமயங்களை கடந்த மனிதநேயத்தோடும் சகோதர உணர்வோடும் இவ்வரங்கில் கூடியிருக்கும் எங்கள் அனைவரையும் அன்பினால் இணைத்தருளும். உழவு தொழிலையும் உழவர்களின் வாழ்வையும் மேம்படுத்தியும், நாட்டில் நிலவும் சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அகற்றியும், சமத்துவ சமூகம் படைக்கும் உன்னத பணியில் எங்களை ஒன்றுபடுத்தும்.
இப்புவி எங்கள் அனைவருக்குமான பொதுவான வீடு என்பதை நாங்கள் நன்கு உணரச் செய்யும். பொதுவான வீடாகிய இப்புவியை, இயற்கையை, உலகை அழகானதாகவும் வளமானதாகவும் அமைதியானதாகவும் பராமரித்து பாதுகாத்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு விட்டு செல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருப்பதை உணர்ந்து செயல்பட எங்களை வழிநடத்தும். நன்மைகளின் ஆண்டவரே, நாங்கள் அன்பின் தூதுவர்களாய் செயலாற்ற எங்களை பண்படுத்தும். சமய நல்லுறவை பேணும் நற்பணியில் நாங்கள் அனைவரும் இணைந்து செயல்பட தேவையான ஞான வெளிச்சத்தை எங்களுக்கு தாரும். நல்வழி காட்டும். எல்லா புகழும் உமக்கே இறைவா, எல்லா புகழும் உமக்கே. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் பதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மேடையில் வீட்டிற்கும் சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மேடையின் முன்னால் அமர்ந்திருக்கின்ற அன்பிற்குரிய என் தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் பொங்கல் விழா வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் ஒருபடி கூட சென்று பல்சமய ஒப்புரவு பொங்கல் விழா வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி உலகத்திலேயே எங்கேயாவது நடக்கும் ஒரு நாட்டில் அப்படின்னா அது நிச்சயமாக பெரிய கேள்விக்குறி தான். இந்தியாவில் மட்டும்தான், அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில்தான் இந்த பன்மை சமூகத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடியும். சந்தோஷம், மகிழ்ச்சி, அமைதி, நிம்மதி, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லும் போதே அதை அனுபவிப்பதற்கு நம்ம துடிக்கிறோம். இது இங்கே எவ்வளோ நிறைந்து கிடக்கிறது. இங்கே நீங்கள் இந்த மேடையை பார்க்கலாம். எப்படி பல சமூகத்தைச் சேர்ந்த ஆண்டோர் சான்றோரெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். இங்கே இந்த விழா இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாகவே பார்க்குறோம். நீங்கள் கூகுளில் அடிங்களேன், வாட் இஸ் டுடேஸ் ஸ்பெஷல் டேட்டுன்னு. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கொண்டாட நினைக்கிறான். ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும். ஒவ்வொரு டேட்டுக்கும் ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறான் மனிதன். ஆண்களுக்காக ஒரு தினம், தந்தைக்காக ஒரு தினம், தாய்க்காக ஒரு தினம், ஆசிரியருக்காக ஒரு தினம், ஏதாவது ஒரு தினம் வந்து கொண்டே இருக்கிறது. குழந்தைகள் தினம், அந்த தினம், இந்த தினம்னு. சரி, இன்றைக்கி போகிறோமே, எங்கே பேச போனாலும் அன்றைக்கி நாள் நம்ம பார்க்குறது உண்டு. அதுபோல் இன்றைக்கி நாள் பார்த்தா இன்டர்நேஷ்னல் கைட் டே அப்படிங்கிறான். பட்டம் விடுறதுக்கு ஒரு தினம். மகிழ்ச்சியாக இருக்கணும். சமீபமாக இன்னொரு இடத்துக்கு பேசுகிற அன்றைக்கி டேட்டு பார்க்குறேன், குட்டையர்கள் தினம் அப்படிங்கிறான். யாரையாவது பாராட்டிக்கிட்டே இருக்கணும், யாரையாவது அன்பு பரிமாறிக்கொண்டே இருக்கணும்.
ஏதாவது ஒரு காரணம் வேணும் நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. உள்ளபடியே ஃபாதர் சார்லஸ் அவர்கள் இதற்கு முன்னாடி தீபாவளி பண்டிகையாக இருக்கட்டும், அல்லது கிறிஸ்மஸ் விழாவாக இருக்கட்டும், அல்லது நாங்கள் ஏற்பாடு செய்த ரம்ஜான் பக்ரீத் பண்டிகைகளாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு நாளையும் விட்டு விடாமல் அந்த நாட்களிலெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியை அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த பொங்கல் விழாவிலே இத்தனை சமூக மக்கள் நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக கூடி இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது எனக்கு உண்மையிலேயே மிகுந்த ஒரு சந்தோஷத்தை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அருமைக்குரியவர்களே, இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் இந்த வாழ்த்துறை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்கள், ஒன்றே குலம், ஒருவனே தேவன். நம் அனைவரையும் படைத்த இறைவன் ஒருவன்தான். படைப்பாளன் என்கிற அந்தஸ்தில் இருக்கக்கூடியவன் அவன் ஒருவன் மட்டும்தான். மீதி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவர்கள் படைப்பாளன்கிற அந்த அந்தஸ்தில் அவன் சைடு யாருமே இல்லை. மீதி அனைவரும் அவனுடைய படைப்புகளாக இருக்கிறோம், கிரியேச்சர்ஸாக இருக்கிறோம். அவன் ஒருவன்தான் கிரியேட்டர். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு படைப்பாளன் படைத்த நாம் அனைவரும் எந்த விதத்திலும் பிரிந்துவிட முடியாது. நாம் பின்பற்றுகின்ற வழிகள் வெவ்வேறாக இருந்தாலும் அது அனைத்தும் அன்பை போதிக்கின்றன. அது அனைத்தும் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான வழிகாட்டுதலை வழங்குகின்றன. இங்கே 3 மதங்களிலிருந்து வசனங்கள் ஆரம்பத்திலே வாசித்து காண்பிக்கப்பட்டது. எந்த வசனத்தில் என்ன நாம் குறை கூறிவிட முடியும்? எல்லா வசனங்களும் இந்த மனித சமூகம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காகத்தான் அங்கே வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் துரதிர்ஷ்டம் என்னன்னா, இந்த செய்திகள் நம்மவர்களுக்கு கிடைப்பதில்லை. இன்றைக்கி ஜென்ரேஷன் பிரித்து வச்சுருக்கான். 90 கிட்ஸ், 2K கிட்ஸ், ஆல்ஃபா, ஜென் பீட்டா, இன்றைக்கி 25லேருந்து வரக்கூடிய ஜென்ரேஷன் ஜென் பீட்டா ஜென்ரேஷனாக இப்படி பிரித்து வச்சுருக்கான். நீ 90 கேப்பா, உனக்கெல்லாம் புரியாது அப்படின்னு. இந்த நிகழ்ச்சி வரும்போதே எனக்கு ஊர்வலத்தில் நம்ம வரும்போது எங்கள் பருவத்தில், மாணவ பருவத்தில் பொங்கல் அப்படின்னு சொன்னாவே என்ன ஞாபகத்துக்கு வருது? பொங்கல் வாழ்த்து அட்டைன்னு ஒன்று விற்கும் தெரியுமா? கடைக்கு 8 ரூபாய்க்கு வாங்கி வாங்கி என்ன பண்ணுவோம்? நம்முடைய நண்பர்களுக்கு நாம் அனுப்புவோம். பொங்கல் நல்வாழ்த்து, பொங்கல் நல்வாழ்த்துன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நமக்கு ரொம்ப காண கிடைக்காத ஒரு விஷயங்களாக இருக்கிறது. அப்படியாக இந்த ஒவ்வொரு விழாக்களையும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய மதத்தில் இருக்கக்கூடிய அந்த விழாக்களை, அந்த செய்திகளை நாம் நமது வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு எடுத்து சொல்ல கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு செய்தி சன் டிவியில் தான், ஒரு விநாயகர் சதுர்த்தி அந்த தினத்தன்று உங்களுக்கு தெரியும், நிறைய பேட்டியெல்லாம் எடுப்பாங்க. அப்போது ஒரு பீச் பக்கம் ஒரு குடும்பத்தை பேட்டி எடுத்தாங்க. அந்த நெறியாளர் கேட்குறார் ஒரு குழந்தைகிட்ட, அம்மா இன்னைக்கு என்ன விழா? இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. சரி, யாருக்கு தெரியும்? எங்கள் அம்மாவை கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க. அம்மா, அந்த கொழுக்கட்டை இருக்கே, அது எதுக்கு இன்னைக்கு கொடுக்குறாங்க தெரியுமா? அது எனக்கு தெரியாது, எங்கள் அம்மாவை கேளுங்க அப்படின்னு ஒரு பாட்டியை கை காமிக்கிறாங்க. அம்மா, இந்த அருகம்புல் வச்சுருக்கீங்களே இந்த சிலைக்கு கீழே, இது எதுக்குன்னு தெரியுமா? அது எனக்கு தெரியாது, அது எங்கள் வீட்டுக்காரரை தான் கேட்கணும். இப்படி சொல்லிக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நாம் பின்பற்றக்கூடிய மதத்தில் நாம் கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் கூட இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கே தெரியல. இனி வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு என்ன தெரிய போகிறது? சற்று சிந்தித்து பாருங்கள். அப்போ இது போன்ற விழாக்களுக்கு நாம் குடும்பமாக கலந்து கொள்ளும் பொழுது அந்த செய்திகள் பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு அழகிய வாய்ப்பு கிடைக்கிறது. ஃபாதர் சொன்னது போல இனி வரக்கூடிய சிறப்பு பேச்சாளர்கள் இந்த பொங்கல் விழாவுடைய சிறப்பை எல்லாம், அதிலும் குறிப்பாக ஒப்புரவை பற்றிய சிறப்பை எல்லாம் அவர்கள் பேச இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இது போன்ற விழாக்களில் நாம் கூடும்போது தான் நாம் ஒவ்வொருவரை பற்றி புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறது. இப்போ இங்கே பிரம்மகுமாரி சபையிலிருந்து ஒரு சகோதரி அமர்ந்திருக்கின்றார். அவர் ஒரு நிறத்தில் ஆடை அணிந்திருக்கின்றார். இது போன்ற அங்கே ஒரு நிகழ்ச்சிக்கு நாம் செல்லும்போது அதற்கான காரணங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். இங்கே முஸ்லீம் ஆண்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ரம்லான் பண்டிகை நிகழ்ச்சிகள் நடக்கும்போது தான் அவங்க எதுக்கு விரதம் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிந்து கொள்ள முடியும். அவங்க சொல்கிற அந்த முகமதுங்கிறது யார்? அந்த முகமதுங்கிறது கடவுளா? இல்லை அவர் ஜீசஸ் மாதிரி ஒரு இறை தூதரா? இல்லை அவர் என்ன போதனைகளை சொல்லிவிட்டு சென்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஹஜ்ஜு பெருநாள் நாங்கள் ஒன்று கொண்டாடுகிறோம். அந்த நிகழ்ச்சிக்கு கூட இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அநேக நபர்கள் கலந்து கொண்டார்கள். அங்கே சமத்துவம் எப்படி அந்த மக்காவில் பேணப்படுகிறது என்கிற செய்தியை நாங்கள் பரிமாறிக்கொள்ள அது ஒரு வாய்ப்பாக இருந்தது. இப்படியாக நாம் ஒவ்வொருவரும் இப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் நாம் ஒன்று கூடுவதன் மூலமாக நாம் எந்த மதத்தை சார்ந்திருக்கின்றோமோ அந்த மதத்தை பற்றிய செய்திகளை நாம் விளங்கி கொள்வதற்கும் நமது பிள்ளைகளுக்கு அதை கடத்துவதற்கும் அது ஒரு வாய்ப்பாக அமைகிறது.
உள்ளபடியே இன்றைய இந்த பொங்கல் விழா நிகழ்ச்சி என்பது ரொம்பவும் கலர்ஃபுல்லாக, அடிப்படையாகவே நான் 7th அட்வென்டிஸ்ட் பள்ளியில் 14 ஆண்டு காலம் பள்ளி படிப்பை முடித்தவன். அதற்கு பிறகு ஜமால்மோது கல்லூரியிலே நான் படித்தவன். அதற்கு பிறகு தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரியில் 15 ஆண்டு காலம் நான் பணியாற்றியிருக்கிறேன். இந்த முப்பெரும் மதங்களினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளிலும், அந்த கோலாகல கொண்டாட்டங்களிலும் நான் பங்கெடுத்திருக்கின்றேன். இன்றைக்கி இது எல்லாம் சேர்ந்த ஒரு கதம்பமாக மிகவும் கலர்ஃபுல்லாக இந்த நிகழ்ச்சி இங்கே அமைந்திருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி எப்படி துவங்கியிருக்கிறதோ இதே கலர்ஃபுல்லோட, இதே சந்தோஷத்தோட, இதே பிரைட்னஸோட இந்த நிகழ்ச்சி இறுதி வரை நாம் அனைவரும் இருந்து கலந்து கொண்டு இந்த பொங்கலை கொண்டாட வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு, இங்கே இந்த ஏற்பாடை மிக அருமையாக செய்திருக்கக்கூடிய இந்த 3 பெரும் சபைகளுக்கும், இந்த நிறுவனங்களுக்கும், இதற்காக உழைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு நான் நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். தை மாசம் பிறந்துருச்சு, இனி தனம் சேரும் நாளாச்சு. அச்சு வெல்லம் பச்சரிசி பொங்கலாச்சு, அப்ப பொங்க வச்சு பாட்டுபடி நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி, நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி. கொள்ளவ போடி, இது நம்மோட தமிழர் திருநாடு. ஆடி பாடி கூடு, இது பொன்னான உழவர் திருநாடு. தீரம் விளைஞ்ச மண்ணு, அதில் இறங்கி உழடா விளையும் பொண்ணு. ஊரு பசிய தீர்க்கும் நம்ம விவசாயி தான் 2 கண்ணு. மாட்ட வனத்தோம் மானமுள்ள மனுஷன் வயதுக்கு நாங்க, அப்புள்ள போல பொங்க சீரும் பொங்கி குவிது போங்க. போடு கொலவ போடு, இது நம்மோட தமிழர் திருநாடு. ஆடி பாடி கூடு, இது பொன்னான உழவர் திருநாடு. ஆட்டும் மயிலாட்டம் பாட்டும் குயிலாட்டம் சீரும் சிலம்பாட்டம் ஊரே ஆடும். மக்கள் மனசெல்லாம் இனிக்கும் கருமாட்டம் இனிச்சி இருக்கட்டும் எல்லாம். உலகங்கள் எல்லாம் சமத்துவ பொங்க வைப்போம், மக்கள் மனசுக்குள்ள அன்ப தங்க வைப்போம். போட்டி கொள்ளவர போட்டி, இது நம்மோட தமிழர் திருநாடு. ஆடி பாடி கூடு, இது பொன்னான உழவர் திருநாடு.
கண்ணுக்குள் மூவுலகையும் கோடிட்டு காட்டியவரே, உள்ளத்தை உரசி பார்க்கும் ஈரடி கவிதை அல்லவா ஒவ்வொரு குரலும். போற்றுகின்றோம். காலத்தால் அழியாத வள்ளுவமே, ஈரடிக்குள் அறிவை விதைத்தாய், ஆன்மாவை ஒழுக்குகிறாய், ஆட்சியாளர்களுக்கு படிப்பினையாகின்றாய். இம்மை வாழ்வை காட்டுகின்றாய், மறுமை வாழ்வை எண்ணச் செய்கின்றாய். அகர முதல எழுத்தெல்லாம் எனத் தொடங்கி அண்ட சராசரத்தையும் ஆளுகின்றாய். திருவள்ளுவர் தினமாகிய இன்று ஐயன் வள்ளுவரை வாழ்த்தி வணங்குகின்றேன். தமிழர்களின் வாழ்வை வளமாக்கும் தமிழர் திருநாள், உழைக்கும் உழவர்களை உற்சாகப்படுத்தும் உன்னத திருநாள், பழைய எண்ணங்களை அழித்து புதிய எண்ணங்களை சிந்தனைகளை புகுத்தும் புதுமையான திருநாள். மொத்தத்தில் இது ஒரு நன்றி திருநாள், அறுவடை திருநாள், பொங்கல் திருநாள். அன்று அழகிய கையால் மண்பானையை எடுப்பாள் மரத்தமிழச்சி. அவள் மனதில் பூரிப்பு நூல் கோர்த்து அதில் நூதன மஞ்சள் இழைத்து பானையின் கழுத்துக்கு இஞ்சி சங்கிலி போடுவாள். மண்பானை மீது மாக்கோலம் போட மாப்பிள்ளை பதவி பானைக்கு கிடைக்கும். பொங்கல் என்பது வெறும் சோற்றை மட்டும் பொங்கி உண்டு இலைகளை அள்ளி தொட்டியில் போடும் சம்பவம் மட்டுமல்ல, அது கூட்டு குடும்பத்தின் குறியீடு. முப்பாட்டன் காலத்து தூண்களின் பின்னால் பேரன்கள் கண்ணாமூச்சி ஆடிட, கொல்லுப்பாட்டிகள் கட்டிய சாணமேட்டில் பேத்திகள் கரும்பு கடித்து துப்பிட, மொத்த குடும்பமும் முற்றத்தில் கூடி இயற்கைக்கு நன்றி சொல்லும் இயற்கை திருநாள். நாமும் இன்று ஒன்று கூடி பல்சமய ஒப்புரவு பொங்கல் விழாவை கொண்டாடுவது நாம் தமிழர்கள் என்ற ஒற்றை உணர்வினால் மட்டுமே. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு, உழவன் சேற்றில் கை வைத்தால் தான் நாம் சேற்றில் கை வைக்க முடியும் என்ற உறுதியோடு, நமது மரபின் உன்னத தொழிலாம் விவசாயத்தை போற்றிட, 3 வேளையும் நாம் முண்டிட உணவு படைக்கும் தெய்வங்களான விவசாயிகளை வணங்கிட, இயற்கைக்கு நன்றி கூறிட, இங்கு குழுமி இருக்கும் அனைவருக்கும் எனது இனிய பல்சமய ஒப்புரவு பொங்கல் விழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். கண்ணுக்கு குலபேதம் இல்லை, விண்ணுக்கு பிரிவேதும் இல்லை, மழைக்கு மண் பேதம் இல்லை, மனிதனுக்கு மதபேதம் தேவையில்லை. இறைவன் மனிதனை படைத்தான், ஆனால் மனிதனோ மதத்தை படைத்தான். மனிதனோ புனிதத்தை பார்த்தான் மதத்தின் வழியாக, இறைவனோ புனிதத்தை பார்த்தார் மனிதத்தின் வழியாக. கடவுளை தனக்கேற்றாற்போல் வடிவடைத்தான் மனிதன். வடிவங்கள் மாறலாம், இறைவனை தேடும் வழிமுறைகளும் மாறலாம், ஆனால் இறைவன் மாறுவதில்லை. மனிதத்தில் மதம் முத்தமிட்டால் மதங்களை கடந்த புதிய உறவின் உதயம் மனிதநேய விழுமியங்களோடு உருவாகும். மனிதத்தின் நிறைவே ஆன்மீகத்தின் மகிழ்வு. பல்வேறு இடங்களில் தோன்றினாலும் ஆறுகள் கடலில் தான் கலக்கின்றன. அதுபோலதான் சமயங்கள் பல சூழலில் உருவாக்கினாலும் அவற்றின் முடிவு இறைவனில் சங்கமிக்கின்றன என்ற கருத்தைத்தான் சான்றோர்கள் பலர் நமக்கு சொல்லி சென்றுள்ளார்கள். அன்பும் அறமும் இரக்கமும் இல்லாத சமயம்தான் இப்புவியில் உண்டோ? அன்பே சிவன் என்பார் இந்து சமயத்தார். இறைவனையே அன்பாகவும் அருளாகவும் வர்ணிப்பவர்கள் இஸ்லாமியர்கள். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் என்கிறார் இயேசு கிறிஸ்து. எந்த சமயத்தை நோக்கினாலும் அன்பே முதலாகவும் முடிவாகவும் கருதப்படுகிறது. மனிதனாக முழு மனிதனாக வாழும் வரம் பெற்றவர்கள் நாம். மனிதனாக முழு மனிதனாக வாழவே மதங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன.
மழை பொழிந்து அணையில் தேங்கி நதிகளில் கலந்து ஆறுகளில் பாய்ந்து கடலில் கலக்கின்றன. அதில் அணை எங்கே, நதி எங்கே, ஆறு எங்கே? இவைகளையெல்லாம் நீரை கடலில் சேர்க்கும் வாய்க்கால்கள். எந்த அணையிலிருந்து வந்தோம், எந்த அணையில் இணைந்தோம், எந்த ஆற்றில் கலந்தோம் என்பதெல்லாம் கடலில் வந்த நீருக்கு தெரியுமா? அதுபோலத்தான் கோவிலிலும் பள்ளிவாசலிலும் தேவாலயங்களிலும் வழிபாடு செய்யும்போது அவரவர் தெய்வங்களின் அன்பை ஆசீரை பெற்றுக்கொண்டு வழிபாட்டு தலங்களை விட்டு வெளியே வரும்போது அனைவரும் இணைந்து பெற்ற அன்பை ஆசீரை பிறரோடு பகிர்ந்து கொள்வதுதான் மத நல்லிணக்கம், மனித நல்லிணக்கம். ஒரு அழகான சிற்றூர். அந்த சிற்றூரில் பல சமயத்தவரும் இணைந்து மகிழ்வாக இணக்கத்தோடு மன நிறைவோடு வாழ்ந்து வருகின்றனர். அந்த சிவன் கோயில் கோபுரத்தில் 200 புறாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கும்பாபிஷேகத்திற்காக சிவன் கோயிலை புனரமைக்கிறார்கள். அந்த புறாக்கள் அனைத்தும் அருகில் உள்ள அதே ஊரில் உள்ள மசூதிக்கு சென்று சரணடைகின்றன. அங்கு மசூதியை ஒரு சில மாதங்களில் சீரமைக்கிறார்கள். அங்கிருந்து அவை பறந்து தேவாலயத்துக்கு சென்று குடிபெயர்கின்றன. தேவாலயத்தை பராமரிக்கும் பணி தொடங்கும் போது மீண்டுமாக அந்த பறவைகள் சிவன் கோயிலை வந்து தஞ்சமடைந்து வழக்கமாக மகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் வழக்கத்திற்கு மாறாக ஒரு நாள் சிவன் கோயில் முன்பாக ஒரே கூச்சல், குழப்பம், கலவரம். இதை கோபுரத்திலிருந்து பார்த்து கொண்ட பறவைகள் என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு குட்டி புறா தாயிடம் கேட்கிறது, இங்கே என்ன நடக்கிறது, ஏன் இவர்கள் கூச்சல் போடுகிறார்கள், சண்டை போடுகிறார்கள் என்று. தாய் பறவை அதற்கு விளக்கம் சொல்லி கொண்டிருக்கிறது. அவர்களுக்குள்ளே ஏதோ புரிந்து கொள்ளாத தன்மை, அதனால் சண்டை போடுகிறார்கள் என்று. அந்த குட்டி புறாவுக்கு புரியவில்லை சண்டை என்னவென்று. இதுவரை அது பார்த்ததில்லை. உருவி துருவி கேட்டுக்கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் இங்கிருந்து தேவாலயத்துக்கு சென்றோம், மசூதிக்கு சென்றோம், திரும்ப கோயிலுக்கு சிவன் கோயிலில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளே சண்டை எதுவும் இல்லையே, இந்த மனிதர்கள் ஏன் இப்படி அடித்து கொண்டிருக்கிறார்கள், சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று குட்டி புறா கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இறுதியாக அந்த தாய் புறா சொல்லுகிறது, அதனால்தான் நாம் கோபுரத்தில் வாழ்கிறோம், அவர்கள் தரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. இயற்கையும் இயற்கையோடு இயல்பாக இணைந்து வாழும் உயிரினங்களும் நமக்கு பலவற்றை கற்றுக்கொண்டு கொடுத்து கொண்டே இருக்கின்றன. சீரிய சிந்தனையும் கூரிய பார்வையும் உயர்ந்த நோக்கமும் கொண்ட நாம் நமது மனித வாழ்வுக்கு இயற்கையிடமும் உயிரினங்களிடமிருந்தும் சிறந்தவற்றை கற்றுக்கொள்ள கடமைப்பட்டவர்கள். கருவறையில் இருந்து இறங்கி கல்லறையை நோக்கி நடந்து செல்லும் தூரம்தான் நமது வாழ்க்கை. வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுங்கள், அன்பில் உண்மையை கொடுங்கள், நட்பில் நேர்மையை கொடுங்கள், உறவில் உரிமையை கொடுங்கள், மகிழ்ச்சி தானாக அமையும். முகத்தில் சிரிப்போடும் இதயத்தில் அன்போடும் சிந்தனையில் தெளிவோடும் அனைவரும் அன்பாய் உறவாய் வாழ்வோம். மதங்கள் கடந்து மனிதராய் வாழ்வோம். ஏழை எளியோருக்கு கொடுத்து உதவுவோம். ஏணியாய் இருந்து அனைவரின் வாழ்வையும் ஏற்றிடுவோம். நல்லது நிலைக்க நல்லிணக்கத்தோடு வாழ்ந்திட உறுதி ஏற்போம். மதம் என்ற மனதை மயக்கும் மந்திர சொல்லுக்கு மறுப்பு சொல்லிவிட்டு மனித உள்ளங்களை இறைவனுக்கு காணிக்கையாக்கி இறைவனில் உண்மை உள்ளவர்களாகவும் நேர்மறை எண்ணம் கொண்டவர்களாகவும் இச்சமூகத்தில் அனைவரும் இன்பமாய் இனிதாய் மகிழ்வாய் வாழ்ந்திட நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் அழகாக்குவோம் என்று கூறி என் உரைக்கு முற்றுப்பொலி கொடுத்து முடிக்கின்றேன். நன்றிகள் பல. பல்சமய ஒப்புரவு பொங்கல் விழா வாழ்த்துக் கவிதை. ஒப்புரவு ஓங்க, நல்லுறவு செழிக்க, இயற்கையோடு இணைந்திருக்கும் இறைவனை வணங்கி, அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாளாட்டி,
மூவேந்தர் சீராட்டி பாராட்டி போற்றி வளர்த்த என் தாய்மொழியாம் அன்னை தமிழை வணங்கி, தாளை சிரமிசைக்க தாமிரைகள் வாய்த்திறக்க வாளை வணங்கி வரவேற்பு பாடி நிற்க, மஞ்சள் கொத்தோடு மாமரத்து இலையோடு இஞ்சி தண்டோடு எறும்பூரும் கரும்போடு மலைக்கும் மண்ணுக்கும் உழுது விதைத்து உணவை கொடுக்கும் உழவனுக்கு தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழர் என்ற உணர்வின் கொண்டாட்டத்தில் உறவுகளைக் கண்டு உள்ளத்தால் மகிழ்ந்து கொண்டாடி மகிழ்ந்திருக்கும் பல்சமய உறவுகளுக்கு பொங்கி வழிந்திடும் அன்போடு தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பல்சமய உறவுகளின் வாழ்வானது, ஆம் நம்முடைய வாழ்வானது, பொன்னான புதுப்பானையில் பொங்கி வரும் வெண்ணுரை போல் வெள்ளை மனம் கொண்ட, ஆம் நம் தங்க மனம் கொண்ட உங்கள் அனைவரின் வாழ்வும் புதிய சிந்தனையோடு, புதிய எண்ணங்களோடு, புதிய உறவுகளோடு வண்ணத்தேர் போல் நாளும் வலம் பெற வாழ்த்தி, தமிழர் திருநாள் வாழ்த்துக்களோடு வணங்கி வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இப்படி நான் சொல்லுவதில் எனக்கு ஒரு தனிப்பட்ட காரணம் இருக்கிறது. 2 தலைமுறை நாங்கள் தமிழாலே வாழ்ந்தவர்கள், வாழ்கிறவர்கள். எங்கள் தந்தையார் தமிழ் தான் இந்த பொங்கலை போட்டது எங்களுக்கு. எனக்கும் தமிழ் தான். ஆனால் நான் பாடியது பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசனுடைய கவிதை வரி. அடுத்து சொல்லுகிறார், திங்களோடும் செழும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். ஒரு கவிதையினுடைய மிகை இதில் இருக்குது. இந்த தமிழை பற்றி அவர் சொல்லுகிற போது, திங்களோடும் செழும் பருதி தன்னோடும் உடுக்களோடும், உடுக்கள் என்றால் நட்சத்திரம், உடுக்களோடும் மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழ், அதனோடு பிறந்தவர்கள் நாங்கள் தமிழர்கள். நான் ஏன் தமிழர் என்பதற்குத்தான் வருகிறேன். அருள் தந்தை அவர்கள் என்னிடத்தில் வாட்ஸ்அப் அந்த புலனத்தில் அனுப்பிய அந்த தலைப்பு தமிழர் போற்றும் ஒப்புரவு பண்பாடு என்பது. இந்த தலைப்பு உங்களுக்கு உடன்பாடா என்று கேட்டார். நான் ஒப்பினேன். அதான் ஒப்பு. நான் என்னுடைய ஒப்புதலை அளித்தேன். எனக்கு அதில் மகிழ்ச்சி. ஏனென்றால் தமிழரை பற்றிய பாவேந்தர் சொல்வது என்ன என்றால், அவர்கள் இயற்கையோடு, இது ஒரு அறிவியல் உண்மை இல்லை. தமிழ் விண்ணோடும் மங்கு கடலோடும் பிறந்தது என்று சொல்வது ஒரு அறிவியல் உண்மை அல்ல. ஆனால் அது ஒரு உணர்வு. அது எங்கள் வாழ்வு, எங்கள் வளம் என்பது நினைக்கிற போது ஏற்படக்கூடிய உணர்வு. இந்த உணர்விலே இருக்கிற தமிழர்களை பற்றி அதற்குள்ளே நான் பிறகு ஒப்புரவுக்கு வருகிறேன். அதில் முக்கியமாக நான் நம்முடைய அவர்கள் அந்த புலனத்தில் எனக்கு செய்தி அனுப்புகிற போது நான் அவர்களுடைய பெயரை பார்த்தேன். நான் உண்மையில் வியந்து விட்டேன். அப்படி ஒரு பெயரை நான் கேள்விப்பட்டதில்லை. அதுக்காக மன்னிக்க வேண்டும். ஒருவேளை தனிப்பட்ட செய்தி. அது சார்லஸ் கருணாம்பரம் என்று இருந்தது. நான் கருணாம்பரம் என்று ஒரு பெயரை கேள்விப்பட்டதில்லை. அம்பரம் என்றால் பெருவெளி, சிதம்பரம் அதுதான். சித் அம்பரம் சிதம்பரம். அது சித் என்றால் அறிவு, ஞானம் அது. ஆனால் இங்கே கருணை, கருணை பெருவெளி, அப்படி ஒரு பெயர் இருக்க முடியும் என்பது நான் இப்போ நான் இப்பொழுது தான் ஒரு இடத்துல முதலாக சொல்லுகிறேன். அதை படிக்கிற போது எனக்கு ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது. கருணை பெருவெளி என்று ஒரு பெயரை நம்மாலே வைக்க முடிகிறது. நான் இன்னொரு பெயருக்குள்ளே வருகிறேன். அது என்னுடைய மூத்த மகனுடைய பெயர். அவன் பெயர் அருள் என்பது. அவன் அலுவலகங்களுக்கோ மற்ற இடங்களுக்கோ போய் இந்த அருள், என் பேர் அருள் என்று சொன்னால் உடனடியாக கேட்கிற பலரும் ஒரு கிறிஸ்தவ பையன் என்று அதை பற்றி எங்கிட்ட வேடிக்கையாக சொல்லுவான். என்னை ஒரு கிறிஸ்தவ பையனை நினைத்து கொண்டார்கள், ஆகவே இப்படியெல்லாம் சொன்னார்கள் என்று. இந்த தமிழுக்குள்ளே அந்த அருள் வருகிறது. நான் தான் சொல்ல வரேன். தமிழ் இப்போ கருணாம்பரம் என்பதுமே அருள் பெருவழி என்று தான். அருள் அது கருணை, அது ஒன்றும் இல்லை. அது சமஸ்கிருத வார்த்தை. அருள் என்பது தமிழ்.
அன்பு என்று ஒரு சொல் இருக்குது. நம்ம திருவள்ளுவர் நாளில் திருக்குறளையும் நம்ம பேசி ஆகணும் இல்லையா? அவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, அருள் என்னும் அன்பு ஈன் குழவி. அன்பு தான் அருளுடைய முதல் கட்டம். அந்த அன்பிலிருந்து தான் என்ன வருகிறது? அருள் என்பது வருகிறது. நான் சில இதெல்லாம் தகவலை தவறாக சொல்லிவிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அதை எழுதி கொண்டு வந்து விட்டேன். ஒரு பழைய உரையாசிரியர் சொல்கிறார், பேராசிரியர் என்கிற ஒரு உரையாசிரியர் சொல்கிறார், அன்பு என்பது தொடர்புடையார் மாட்டு செலுத்துகிற அன்பு. அது இப்போ அன்னை, தந்தை, மகன், மகள், மனைவி, இப்படி தொடர்புடைய இடத்துல நாம் செலுத்துகிற அன்புக்கு பேர் அன்பு. அருள் என்பது எல்லா உயிரிடத்திலேயும் இருக்கக்கூடிய அழி என்று சொல்கிறார். இந்த அழித்தல்னு சொல்லுவாங்களே, கொடுப்பது. இந்த அழி என்பதும் தமிழ். இப்போ நீங்கள் தமிழில் அன்பு, அருள், அழி என்று பல சொற்கள் இந்த அன்பை பரிமாறுகிற, அன்பை குறிக்கிற, அதனுடைய சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கலாம். இதெல்லாம் தமிழுக்குள்ளே இருக்கின்றன. அந்த நம்முடைய கிறிஸ்தவ மதம் இங்கே வருகிற போது இங்கே இருக்கக்கூடிய சொற்களை ரொம்ப நீங்கள் என்னென்னா, அவர்கள் வருகிறவர்கள் தொடக்கத்திலே மிகப்பெரிய அறிஞர்கள். நீங்கள் அந்த ஐரோப்பிய நாடுகளிலிருந்து தமிழகத்திற்கு வந்து அருள் பணி ஆற்றுவது என்பது, முதல்ல அவங்க பணியாற்றுவதே கடினம். இங்கே அதிகாரிகளாக இருந்தால் பரவாயில்ல, அவங்களுக்கு உடனே கோடைக்கால முகாமுக்கு போயிடலாம். மற்ற காலங்களில் நகரத்திலிருந்து பணியாற்றுவாங்க. பெரிய அதிகாரிகள் கோடை காலத்துக்கு போயிடுவாங்க. ஒரு ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ ஒரு முகாம் அலுவலகம் வைத்து போய்விடுவார்கள். ஆனால் மக்களிடத்தில் அருள் பணி செய்கிறவர்கள் முதலில் இங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலை பாருங்க, ஐரோப்பாவிலிருந்து வந்து அதை தாங்க முடியாது. அதற்கு அடுத்தது அவர்கள் தமிழை கற்றுக்கொள்கிற வேகம். அவ்வளவு விரைவாக அவர்கள் தமிழை கற்றுக்கொண்டார்கள். அப்படி விரைவாக கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதோட நுட்பங்களை அவர்கள் உணர்ந்தார்கள். அப்படி நான் ஒரு நிகழ்ச்சியை நான் இங்கே சொல்லுகிறேன். எல்லாமே தமிழ், எல்லாமே தமிழ். ஏன் தமிழ் இவற்றை வைத்திருக்கிறது என்பதற்கு எனக்கு தெரிந்த சில காரணங்களையும் நான் இங்கே சொல்லுகிறேன். அந்த அவங்க நுட்பங்களை அறிந்தார்கள், இங்கே உள்ள இலக்கியங்களில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக அறிஞர் ஜியு போப் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்லுகிறேன். சாமிநாதையர் என்று ஒரு நீதிபதி இருந்தார். நம்ம உவே சாமிநாதர் இல்லை. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவருக்கு போப் அவர்கள் ஒரு திருவாசக பாடலை மொழிபெயர்த்து தன்னுடைய வாழ்த்தை எழுதுகிறது ஒரு வழக்கமாக வைத்திருந்தார். அப்போ நீங்கள் உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் வந்து இந்த தொட்டு எழுதுகிற பேனா, இப்போது கூட நம்முடைய கணிப்பொறியியல் பேராசிரியர் சொன்னார், எப்படி நம்ம வாழ்த்து அட்டைகளை மறந்து விட்டோம் என்பது. இப்போ சொல்லப்போனால் இவங்களுடைய கணிப்பொறியினால் இப்பொழுது கையெழுத்தே மறந்து விட்டாங்க. ஹேண்ட் ரைட்டிங்கே கிடையாது. இப்போ எங்கிட்ட இருக்கிறது கூகுள் ஹேண்ட் ரைட்னு ஒரு 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 ஆப் ஒன்று இருக்குது. நான் விரலால் எழுதினால் அது உடனே எழுதிடும். ஆக இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், எழுத்தையே விட்டுட்டோம், பேனாவெல்லாம் விட்டுட்டோம். இப்போ இதெல்லாம் நான் வச்சுருக்கேன்னா ஒருவேளை ஏதாவது கையெழுத்து கேட்டாங்கன்னா போடுறதுக்கு தானே தவிர இந்த பேனாவாலேயோ அல்லது குறிப்பேடினாலேயோ நமக்கு இன்றைக்கு எந்த பயனும் இல்லை. அதனால் அன்றைக்கு ஜியு போப் அவர்கள் தொட்டு எழுதுகிற பேனா, ஒருவேளை தெரியலாம், நீங்கள் பழைய இந்த இருக்கை டெஸ்க் இருந்ததுன்னா அதில் ஒரு வட்டம், ஒரு நீளமான ஒரு பள்ளம் இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லை. அதில் வந்து அந்த இங்க் பாட்டில் அதில் வச்சுக்கணும். இந்த பேனா அதில் இருக்கும். அதில் தொட்டு என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. அது கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா அதை ஒற்றி எடுக்கிறதுக்கு அப்படி நம்ம அந்த ஒரு கருவி ஒன்று இருந்தது, அதை ஒற்றி எடுப்பாங்க. ஆசிரியர்களாக இருந்தால் அந்த சாக் பீஸில் உருட்டி எடுத்துருவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. எதுக்கு சொல்ல வரேன், போப் அவர்கள் ஒரு பாடலை மொழிபெயர்த்து அனுப்புகிற போது அந்த தாளில் ஒரு நீர்த்துளி பட்டு அது கொஞ்சம் கலைஞ்சிருக்கு. பொதுவாக ஒரு ஐரோப்பிய ஒழுங்குன்னு ஒன்று இருக்குது, நம்மக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்குவோம், ஒன்று இருக்குது. அதுபோல் ஒரு கரைப்பட்டு விட்டால் அதை கசக்கி எறிந்து விட்டு இன்னொன்றை செம்மையாக எழுதுவது தான் வழக்கம். ஆனால் போப் அதற்கு கீழே ஒரு குறிப்பு எழுதினார்.
நான் இதை உங்களுக்கு இதே வடிவத்தில் எழுதுவதற்கு காரணம், நான் இந்த பாட்டை படித்து அது மொழிபெயர்க்கிற போதே திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார். நான் பல நேரங்களில் வகுப்புகளில் சொல்கிறது உண்டு மாணவர்களுக்கு. திருவாசக பாடத்தை இப்போ நாங்கள் வச்சுருக்குறோம், பள்ளிக்கூடத்தில் இருக்குது, கல்லூரியில் இருக்குது. அப்படி ஒன்றும் மாணவர்கள்லாம் அதை படித்து உருகுனதாக தெரியல. யோசிச்சு பாருங்கள், உருகுனதாக தெரியவில்லை. ஆனால் அதை எப்படி பயில வேண்டும் என்று ராமலிங்க அடிகளார் சொல்லுகிறார். வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால். வெறுமனே பாடுறதில்லை, வெறுமனே படிக்கிறதில்ல, நான் கலந்து பாடுங்கால். தேன் கலந்து, பால் கலந்து, நம்ம பொங்கல் மாதிரி பால் கலந்து, செழுங்கனித்தீன் சுவை கலந்து, இதெல்லாம் நம்ம கலந்துடலாம். இந்த கலப்படம் நம்மளே பண்ணிடலாம். தேன் கலக்கலாம், பால் கலக்கலாம், செழுங்கனித்தீன் சுவை கலக்கலாம். ஊன் கலந்துன்னு போட்டார். சதைக்குள்ற அது கலக்கணும். அதுக்கப்புறம் உயிர் கலக்கணும் சொல்லார். உயிர் கலந்து அதுக்கு மேலே என்ன செய்யுது? உவட்டாமல் இனிக்கிறது. நான் கொஞ்சம் இனிப்புகள் அதிகம் உண்ணக்கூடியவன். ஒரு நேரத்தில் ஒரு 1/2 கிலோ எந்த காரத்தின் துணையும் இல்லாமல் இனிப்பை என்னால் சாப்பிட முடியும். வெறும் இனிப்பாக சாப்பிடணும். ஆனால் 3/4 கிலோ 1 கிலோன்னா திகட்டும். ஆனால் அது உவட்டாமல் இனிப்பது என்று சொல்லுகிறார். இந்த இனிமையை போப்பையர் அவர்கள் உணர்ந்தார்கள். அவர் தம்முடைய 80வது வயதில் அதை மொழிபெயர்த்தாருங்க. இங்கிலாந்துக்கு போயிட்டார், அங்கே போய் மொழிபெயர்த்தார். அவருக்கு ஒரு அச்சம் இருந்தது, இந்த ஒரு பெரிய வேலையை எடுத்துட்டோமே. அதனால் இப்போ சொன்னார்கள், இல்லை, இறைவன் உங்களை இந்த பணி முடிகிற வரைக்கும் நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க. இப்படி செய்தார். அதற்கு பிறகு திருவாசகம் மொழிபெயர்ப்புலாம் வந்திருக்கு. என் பையன் சொன்னான், நான் ஆங்கிலத்தில் படிக்கிறவன் இல்லை, என் பையன் சொன்னான், வேறு சில மொழிபெயர்ப்புகளை படித்து விட்டு அவன் சொன்னான், எப்பா இந்த போப் மொழிபெயர்ப்பு மாதிரி வேறு எதுவும் வரலன்னா. நான் சொன்னேன், எப்பா அது தான் கலந்து மொழிபெயர்த்தது என்று. இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் சைவத்தில் இல்லை, தமிழில் இருக்கிறது. தமிழர்கள் அதை உணரணும். ஜியு போப் ஒரு தமிழன் என்று நான் கருதுகிறேன். இன்றைக்கு தமிழர்களை பிரிக்கிறார்கள். இது தமிழ், இவர்கள் தான் தமிழர்கள், இவர்கள் தமிழர்கள் அல்ல, இவர் தமிழர் இல்லையா? ஒரு எச்சரிக்கை, இன்னொரு 5 பணித்துளியில் முடிச்சிடறேன். இப்போ நம்முடைய சிங் உட்கார்ந்துருக்கிறார், அவர் தமிழர் இல்லையா? தமிழர் தான், போப் தமிழர் தான். இன்றைக்கு இந்த அரங்கத்தில் அவர் இருக்கிறார் என்று சொன்னால் தமிழர். எங்கே இதுக்கெல்லாம் அதுக்கான ஆணி வேறு இருக்கிறது. இப்போ பல்சமய உரையாடல் மன்றம் என்று வைத்திருக்கிறோம். மணிமேகலையில் இந்திர விழா அங்கே காவிரி பூம்பட்டினத்தில் அந்த காலத்தில் நடக்கிறது. சோழன் தான் அதை நடத்துகிறான், சோழ பெருமன்னன். இப்போது ஒரு அறிவிப்பு வருகிறது, அந்த இந்திர விழா நடக்கிறது, அதற்கு பொதுமக்கள் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்ட்டு. அப்படி செய்கிற ஒரு இடத்துல அவர் சொல்லுகிறான், ஒட்டிய சமயத்து உரு பொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின். இன்றைய பட்டிமன்றம் இல்லை, இன்றைக்கு பொழுதுபோக்கு, நான் அதை குறை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அன்றைக்கு இந்த பல்சமய உரையாடல், ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின், செற்றமும் கலாமும் செய்யாது அகலுமின். தகராறு பண்ணிக்காமல் கருத்தை விவாதிங்க. அதுதான் பல்சமய உரையாடல் மன்றம். அதே போல் தமிழ் சமூகம் பல நாடுகளோடு இன்றைக்கு இல்லை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தொடர்பு கொண்டது. பட்டினப்பாலையில் சொல்கிறார். அப்போது வட இந்திய வணிகர்கள் வராங்க, கிரேக்க வணிகர்கள் வராங்க. எகிப்தில் தமிழனுடைய ஒரு எழுத்து பொறிப்பு கிடச்சிருக்குங்க, தமிழ் எழுத்து. நான் தமிழ் எழுத்துக்குள்ளே பிறகு கொஞ்சம் வர்றேன், ஒன்று கிடைத்திருக்கிறது. அது சொல்கிறாரு, மொழி பல பெருகிய பழிதீர் தேயத்து. மொழி பல பெருகிய, ஏன்னா ஒரு வணிக சமூகமாக ஒரு சமூகம் இருந்தால் பல மொழிக்காரங்களும் வருவாங்க.
வர்றாங்க. மொழி பல பெருகிய பழி தீர்த்தேயத்து புலம்பெயர் மாக்கள். இந்த புலம்பெயர்ந்தவர்கள்ங்கிற சொல்லு இப்போ ரொம்ப பரவலாக அடிபடுது. இது 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய சொல்லுது. ஒட்டி அந்த 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 மொழி பேசுகிறவர்கள் இங்கே எப்படி இருக்காங்கன்னு அடுத்த அடியில் சொல்கிறார் அவர். கலந்து இனிது உறையும் பட்டினம். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்காங்க? கலந்து இருக்காங்க. அதனால் எதுவும் பிரச்சனை வரல, இனிது உரைகிறார்கள். இதுதான் தமிழ் சமூகம். அப்படி கலந்து இனிது உரைகிற தமிழ் சமூகம். இந்த தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக தமிழுக்கு தொன்மை இருக்கிறது என்று சொன்னால் நம்ம ஆர்வத்தில் கொஞ்சம் அதிகமாகவும் சொல்கிறது உண்டு தான். ஆனால் ஆதாரபூர்வமாக சொல்லுகிற போது சில பேருக்கு ஒரு ஒவ்வாமை வருது. இது எப்படி இது இந்தியாவில் தமிழுக்கு ஒரு தொன்மை எப்படி இருக்க முடியும்? தமிழில் பழைய எழுத்தெல்லாம் கிடைக்கிது. கல்வெட்டுகளில் பானை ஓடுகளில் நிறைய கிடைக்கிறது. இவற்றையெல்லாம் ஆராய்ந்த ஐராவதம் மகாதேவன் என்கிற அவர் அமரராகிவிட்டார். அவர் சொல்கிறார், தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய அந்த பானை ஓட்டு எழுத்துக்கள் இருக்குல்ல, பொதுவாக எங்கே எழுத்து வடிவம் அதிகமாக கிடைக்கும்னா வணிக முக்கியத்துவம் உள்ள இடங்களில் கிடைக்கும், அரசியல் உள்ள இடங்களில் கிடைக்கும், அரசாங்கம் அரசு கிடைக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய பானை ஓட்டு எழுத்துக்கள் பரவலாக கிடைக்கின்றன. இது போல் வடக்க கிடைக்கிது, நான் அதை பற்றி சொல்கிறேன். பரவலாக கிடைக்கின்றன. அப்படி கிடைப்பது மட்டுமல்ல, பானையை சுடுவதற்கு முன்னால் எழுதப்பட்டவை அல்ல, சுட்ட பிறகு எழுதப்பட்டவை. ஏன்னா சுடுவதற்கு முன்னால் எழுதுறதுனா யாராவது 1-2 பேருக்கு எழுத்தறிவு இருந்தால் எழுதிடலாம். ஆனால் சுட்டதற்கு பிறகு. ஆகவே தமிழ்நாட்டில் எழுத்தறிவு பரவலாக இருந்தது. இப்படியெல்லாம் இருந்ததுக்கான ஆதாரம் கிடைத்ததுக்கு பிறகும் அது தமிழ் எழுத்துன்னு ஒத்துக்கிறதுக்கு மனசு வரல. இப்போ என்ன பண்ணாங்க, இது பிராமி எழுத்து, அது அசோகன் பிராமி, இது தமிழ்நாட்டு பிராமி, இது தமிழ் பிராமின்னு சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது ஆராய்ச்சி என்னன்னா, அசோகருக்கு முன்னாலேயே எழுத்துக்கள் இருந்ததற்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைத்து விட்டன. இப்போ அசோகன் காலத்தில் அந்த பௌத்த பிரச்சாரத்தினோடு வரவில்லை. அதற்கு முன்னால் இங்கே வந்திருக்கிறதுனா ஒன்றும் இல்லை. பல மொழிக்காரர்களோடு தொடர்பு வருகிற ஒரு சமூகம் குறித்து வைப்பது எழுதுவது என்பதெல்லாம் ஒன்றும் பெரிய வியப்புக்குரியதில்லை. இங்கே ஐரோப்பிய பாதிரிமார்கள், ஐரோப்பிய அதிகாரிகள், அவங்களையும் சொல்லணும், அவங்க வருகிற போது தான் தமிழுக்கு புதிய அகராதிகள் வருகின்றன, இலக்கணங்கள் வருகின்றன, ஆராய்ச்சிகள் வருகின்றன. இங்கே ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்கிற ஒரு நிர்வாக அதிகாரி 18ஆம் நூற்றாண்டில் இங்கே வருகிறார். தமிழினுடைய போதாத காலம், தன்னுடைய 36-37 வயதில் ஒரு அகால மரணம், அவர் அந்த ஃபுட் பாய்சனில் இறந்து போய்விடார். அதில் அதற்குள்ள எத்தனை மொழிகள் நீங்கள் அந்த மொழிகள் படிக்கிற வேகம் இப்போ எனக்கெல்லாம் புரியல, எப்படி தான் படிப்பாங்கன்னு தெரியல. அத்தனை மொழிகளை படித்து விட்டு அவர் தான் முதலில் மிக தெளிவாக சொன்னார், தமிழ் முதலிய தென்னிந்திய மொழிகள் தனி குடும்பத்தை சேர்ந்தவை. பிறகு கால்டுவெல் ஒரு பெரிய புத்தகத்தை எழுதி அதை என்ன செய்தார், நிறுவினார் அதை. அப்போது தமிழ் சமூகம் இன்றைக்கு இருப்பதன்படி ஒரு கிமு 5 ஆண்டு வரைக்கும் நீங்கள் ரிட்டன் ரெக்கார்டு வந்ததுன்னா ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு அர்த்தம். எழுத்து பதிவுகள் வந்து விட்டால் அது வரலாற்று காலத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். எழுத்து பதிவு இல்லாத காலத்துக்கு என்ன செய்வாங்கன்னா வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்னு சொல்லுவாங்க. இப்போ வரலாற்று காலத்துக்குள்ளே தமிழ்நாடு எப்பொழுது வருகிறது சொன்னால் ஏறத்தாழ கிமு 500, அதுக்கு முன்னாடி இருக்கலாம். நான் அதுக்குள்ளே போக, ஆனால் இது வரைக்கும் கிடைத்திருக்கிற ஆதாரங்கள். அன்றிலிருந்து தமிழ் என்பது ஒரு தனி மொழியாக உணரப்பட்டிருக்கிறது. நான் இப்போ விரிவாக சொல்ல விரும்பலை. அந்த தமிழ் தனி அடையாளத்தை சொன்னவர் தொல்காப்பியர். எழுத்தனப்படுப அகர முதல் நகர இருவாய் 30. எப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வடக்க பிராகிருதம் இருந்தது, பிராகிருத கல்வெட்டுகள் இருக்கின்றன, விரிவாக கூட இருக்கின்றன. ஆனால் எங்களுக்கு இவ்வளோ தான் எழுத்து, இதுதான் எங்கள் மொழி என்று வரையறுக்க முடிந்தது தொல்காப்பியத்தில். தொல்காப்பியத்திற்கு அடுத்தது நம்ம குறிப்பிடத்தகுந்த நூல் திருக்குறள். திருக்குறள் தமிழ் பண்பாட்டிலே ஊறிய ஒரு நூல். ஆனால் திருக்குறளிலே என்ன இல்லை என்றால் தமிழ், தமிழர், தமிழ்நாடு என்கிற சொல்லே கிடையாது. திருக்குறளை மட்டும் இல்லை, 14 கணக்கு நூல்கள் எதுலேயுமே இல்லை. அப்புறம் எப்படிங்க அதை தமிழ் நூல்னு நீங்கள் சொல்கிறீங்க?
பாரதி அதை உணர்ந்து சொன்னான், வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. எப்போ அது உலகுக்கு தமிழன் தந்தது, அதில் தான் இந்த ஒப்புரவு அறிதல் என்று ஒரு அதிகாரம் வருகிறது. பொதுவாக ஒரு சொல்லுக்கு உங்களுக்கு தெரியும் இருக்கிறான், பல பொருள் ஒரு சொல்னு இருக்கும், ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கும். ஆனால் ஒப்புரவு என்பதற்கு தொடர்புடைய பொருள்கள் இருக்கின்றன. இப்போ நம்முடைய அருள் தந்தை அவர்கள் கூறினார்கள், ஒப்புரவு என்பது அந்த பாவ சங்கீர்த்தனம் என்பதை நாங்கள் ஒப்புரவு என்கிற சொல்லாலை சொல்லுகிறோம். என்னன்னா ஒரு சமயம் வருகிற போது அதில் பேரறிஞர்கள் அதனுடைய அந்த பாதிரிமார்கள் வருகிற போது இந்த மொழியில் அதற்கு இணக்கமான சொல் என்னவோ அதை எடுக்கிறாங்க. அருள்ங்கிறத அப்படி தான் அவங்க எடுக்கிறாங்க. அதனால் நான் என் பையனுக்கு பேர் வச்சது நிச்சயமாக கிறிஸ்தவ அடிப்படையில் இல்லை, நான் தமிழ் அடிப்படையில். ஆனால் இந்த தமிழ் ஒரு உலகளாவிய தன்மையை கொண்டிருக்கிறது. கருணாம்பரம் என்பது சமஸ்கிருதம். அது அந்த அவர்கள் வருகிற காலத்தில் எது மேலோங்கி இருக்கிறதோ சமயத்தை, நீங்கள் பொதுவாக இந்தியாவில் சமயத்தை எழுதுவதற்கான மொழியாக இருந்தது சமஸ்கிருதம். ஆனால் ஒன்று, சமஸ்கிருதம் கல்வெட்டில் எழுதப்பட்டது கிபி 2ஆம் நூற்றாண்டில், தமிழ் எழுதப்பட்டது கிமு 5ஆம் நூற்றாண்டில். அப்படியான தமிழ் சமஸ்கிருதம் கிபி 2ஆண்டில் வந்ததுன்னா இல்லை, அதுக்கு முன்னாடி வேதம் இருக்குது. ஆனால் அந்த வேதம் எழுதாக்கிழவி என்று பெயர், அவர்கள் எழுதவில்லை. தமிழ்நாடு தனியாக உணர்ந்து எழுதியது. இந்த தமிழ்நாட்டில் திருக்குறளை பற்றி ஒரு 2-3 நொடியில் முடிச்சிடுறேன். திருக்குறளை பற்றி பல விளக்கங்கள், பல போற்றுதல்கள், பல பாடல்கள் இருக்கின்றன. அதில் சமயக்கணக்கர் மதி வழி கூறாது பொருள் இது என்று உலகியல் கூறிய வள்ளுவம்னு எழுதுகிறார் கல்லாடத்தில். சமயக்கணக்கர் மதிவழி கூறாது பொருளியல் கூறி, இதாங்க உலகம் உலகம் உலகம். உலகியல் வாழ்க்கை தான் திருவள்ளுவருக்கு முக்கியம். தொல்காப்பியத்தில் கடவுள் வாழ்த்து கிடையாது. கடவுளுக்கான இடம் எங்கே வருதுன்னு சொன்னால், முதல் பொருளில் கடவுள் வரல. முதல் பொருள் நிலமும் பொழுதும். கருப்பொருளை வருது தெய்வம், முதல்ல வைக்கிற தொல்காப்பியர். தெய்வம் என்னென்னா தமிழ் சமூகம் அப்படி வைத்திருக்கிறது. தமிழ் சமூகம் நிலமும் பொழுதும் முதல், தெய்வம் பிறகு. தெய்வத்தை மறுத்தவர்கள் அல்ல, தெய்வத்தை உடன்பட்டவர்கள். ஆனால் அந்த தெய்வம் கருப்பொருளில் இருக்கிறது முதல். அதே போல் திருக்குறளுடைய கடவுள் வாழ்த்து அதிகாரம் திருக்குறளில் தேர்க்க வேண்டியது தேவையில்லைன்னு வஉசி எழுதியிருக்கிறார். நம்ம ஆராய்ச்சிக்குள்ளே போக வேண்டாம். அப்போது உலகியலுக்கு என்ன ஆங்கிலம்? நாம் ஃபாதர் வரும்போது நான் சொன்னேன், சில தமிழ் சொற்களை புரிஞ்சுக்கிறது இங்கிலீஷுக்கு போயிட்டா வசதியாக இருக்கும்ட்டு. செக்குலர்னு சொல்கிறோம் பாருங்க, செக்குலர் தான் இது. தமிழ் சமூகம் அதனுடைய வரலாறு தெரிந்த காலத்திலிருந்து ஒரு செக்குலர். அதன் காரணமாக அது வருகிற பலவற்றையும், பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டது, சைனத்தை ஏற்றுக்கொண்டது, சைவத்தை ஏற்றுக்கொண்டது, வைணவத்தை ஏற்றுக்கொண்டது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது, கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டது. அதே போல் ஆசீவகம் போன்ற சில சமயங்களை ஏற்றுக்கொண்டது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற பாட்டு, நீர் வழிப்படுவும் புனை போல் ஆறுயிர் முறை வழிப்படும்னு அதில் வரும். அந்த முறை என்பது ஆசீவகத்தினுடைய நீதி கொள்கையை குறிப்பது. இதுபோல் இயல்பில் தமிழர்கள், தமிழ் என்பது ஒரு உலகியல் சார்ந்தது. இந்த உலகியலை சார்ந்து தான் அது மதத்தை பார்க்கக்கூடிய ஒரு மரபை கொண்டு வந்தது. அதில் ஒப்புரவுனா என்ன என்பதற்கு பரிமேலகர் உரையை பற்றி பல விதமாக சொல்லுவாங்க, கருத்து வேறுபாடு உண்டு. ஆனால் நான் ஒரு நுட்பமான அறிஞன், அதோடு சொல்லி நான் நிறுத்திக் கொள்கிறேன். ஒப்புரவு என்பது உலக நடையினை அறிந்து செய்தல். அதான் செக்குலராக நீங்கள் வந்து அப்படின்னா என்னன்னு அதுக்கு மேலே விளக்கம் சொல்கிறான் பாருங்க. அதில் தான் அவன் பேரறிஞன் சொல்கிறான், உலக நடை வேத நடை போல அறநூல்களில் கூறப்படுவது இல்லை. வேதம் இருக்குது, அது விதிக்கிறது என்னென்னது செய்யணும் என்னது செய்யக்கூடாதுன்ட்டு. ஆனால் உலக நடையில் என்ன இல்லை, இப்படி விதித்தல் இப்படி விதிக்கிறது செய்ய இது செய்யாதேன்னெலாம் இல்லை.
உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிராதார். இந்த உலகத்தை தான் இந்த 10 குறளில் ஒத்தது அறிவான்னு அவரே பயன்படுத்துகிறார். ஊருணு நீர் நிறைந்தற்றே உலகு அவாம் பேர் அறிவாளன் திரு. இந்த உலகை அவாவி இந்த உலக உயிர்களின் மீது பற்று கொண்டு ஒத்ததை அறிவதுதான் வள்ளுவர் மரபில் ஒப்புரவு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பங்கு புட்ட சாங்கு. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செழித்திடணும், சாமியை கும்பிட்டுக்க பூமி விளையும் அப்போ. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செழித்திடணும், சாமியை கும்பிட்டுக்க பூமி விளையும் அப்போ. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இல்லா ஊர விளக்கு. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இல்லா ஊர விளக்கு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவிட. தப்படிக்க தவிலடிக்க கொட்டடிக்க குத்தடிக்க குத்தாட்டங்கை தட்ட போடு. கதவடிக்க இடிக்க வெடி வெடிக்க வெட்டாட்டம் விசிலடிக்க ஆடு. அத வந்தாரை கருப்பண்ண சாமி, இது தந்தாரம் குறையாத பூமி. போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்றேன் பாரு. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளை பற்றி நம்முடைய பேராசிரியர் அமானுவல் அவர்கள் சொல்கின்ற பொழுது சொன்னார்கள், நம்முடைய மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஆண்டுதோறும் பல்வேறு நாட்களை நம்முடைய ஐநா மன்றமும் மற்ற பல்வேறு நாடுகளெல்லாம் குறிப்பிட்டார்கள். தந்தையர் தினம், தாயர் தினம், குட்டையர் தினம் என்று கூட அவர் சொன்னார்.
அது மாதிரி இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசு திருவள்ளுவர் தினம் என்று அறிவித்துள்ளது. நம்முடைய தமிழருடைய மரபிலே நேற்று பொங்கல் பண்டிகை கொண்டாடினோம். இன்று மாட்டுப்பொங்கல். நம்முடைய தமிழை பற்றியும் தமிழர்களை பற்றியும் ஐயா அவர்கள் பெருமையாக பேசினார்கள். உலகத்திலேயே இயற்கைக்கு நன்றி சொன்னவன் தமிழன்தான். அதனால தான் நேற்று நாம் சூரியனுக்கு நன்றி சொல்கின்ற ஒரு நாளாக சூரிய பொங்கல் என்று சொல்லி அதை நாம் கொண்டாடினோம். இன்றைய தினம் உழவு தொழிலுக்கு பெரிதும் தொழில் இருக்கின்ற கால்நடைகளுக்கு நாம் நன்றி சொல்கின்ற இன்றைய தினம் மாட்டுப்பொங்கலாக கொண்டாடுகின்றோம். இந்த சிறப்பு உலகத்தில் வேறு எந்த இடத்திலுமே கிடையாது. அதனால தான் அதே போலவே வள்ளுவத்து ஒருவர் தான் நம்முடைய திருக்குறளில் உள்ள 133 அதிகாரங்களிலே உழவு என்ற ஒரே ஒரு தொழிலை பற்றி தான் அவர் சொன்னார். வேறு எந்த தொழிலை பற்றியும் சொல்லலை, உழவை பற்றி தான் சொன்னார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்ற அனைவரும் தொழுதுண்டு அவர் பின் செல்வர்னு சொன்னார். அதை பற்றி நிறைய 10 குறள் நம்முடைய ஈகை அரசன் அவர்கள் நல்லா பாடி காமிச்சார். அது மாதிரி உழவு தொழிலை பாடியவர், அது மட்டுமல்லாமல் மனிதனை பாடியவர் திருவள்ளுவர். அதில் தான் வள்ளுவம் போற்றுதும் வள்ளுவம் போற்றுதும் உள்ளுதொறும் நல்லறிவு ஊறுகின்ற முப்பாலை தெல்லு தமிழில் வழங்கலான் என்று சொல்லுவார்கள். வள்ளுவத்தை போற்றுவருடைய காரணம் அது திருக்குறள் ஊன்றிதான் மனிதனை பற்றி, மனிதன் இவ்வுலகில் வாழ வேண்டிய முறைமையை பற்றி சொல்லுகின்ற ஒரு நூல். மற்றைய நூல்களெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு சொன்னால் நம்முடைய ஆன்மாவை பற்றி அதிகம் பேசும். இந்த ஆன்மா எங்கிருந்து வந்தது, இந்த ஆன்மா எங்கே செல்கின்றது, அந்த சென்ற இடத்திலே அது வைகுண்டத்திற்கா அல்லது சொர்க்கத்திற்கா அல்லது சொர்க்கலோகத்திற்கா சுவனத்திற்கா அங்கே செல்கின்ற பொழுது இந்த உலகில் நாம் செய்ய வேண்டிய நல்வினை தீவினைகளை பற்றி மற்ற நூல்களெல்லாம் சொல்லும். ஆனால் திருக்குறள் ஒன்றிதான் நாம் எப்படி இந்த உலகத்திலே பிற மனிதர்களோடு வாழ வேண்டும் என்பதை சொல்வது திருக்குறள் மட்டும்தான். திருக்குறளிலே குடும்பம், சமுதாயம், பொருளியல், அரசியல் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைய நடைமுறை வாழ்க்கைகளை பற்றி மிகச் சிறப்பாக திருக்குறள் சொல்லப்பட்டிருக்கும். நான் வருகின்ற பொழுது என்னுடைய அந்த பையிலே 2 தொலைபேசியில் இருந்தன. நம்முடைய அருப்பணி தந்தை சார்லஸ் அவர் சொன்னார்கள், இது நிறைய பணம் இருந்தால் எப்படி இருக்கும்னாங்க. ஆனால் நீங்கள் திருக்குறளில் பார்த்தீங்கன்னா, நான் போய் சொல்லிட்டேன் பணமே வேண்டாம் ஃபாதர் அப்படின்னு. திருக்குறளில் உடைமைகள் அப்படி சொல்கிறார். ஏறத்தாழ ஒரு 10 உடைமைகள் சொல்கிறார். அன்புடைமை, அருளுடைமை, ஒழுக்கமுடைமை, பண்புடைமை, ஆள்வினை உடைமை என்று சொல்லி 10 உடைமைகள். உடைமைகள் என்றால் நமக்கு உரியது என்று அருள். இந்த 10 உடைமைகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் எங்கேயுமே பொருளுடைமையை பற்றி சொல்லலை. அதனால் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பொருளை அவர் உடைமையாகவே கருதலை. அன்பு, அறம், ஒழுக்கம், அடக்கம், பணிவு, நாணம், நாணுடைமைனே ஒரு அதிகாரம் இருக்குது. இவைகளைத்தான் மனிதர்களுக்கு உடைமையாக சொன்னவர் திருக்குறள். பொருளை உடைமையாக அது செல்வம் செல்வம்னே வரும். அந்த செல்வம் நம்மகிட்ட வரும்போதே நான் உன்னை விட்டு செல்வேன்னு சொல்லிட்டு தான் வருமா. அதுக்கு செல்வம்னே பேர் வச்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருக்குறளில் 10 ஆமைகளை சொல்லியிருக்கார். நம்ம வீட்டில் ஒரு வழமொழி உண்டு. நம்ம இதில் ஆமை புகுந்த வீடும் அமிடா புகுந்த வீடும் உருப்படாதுமாங்க. அது ரொம்ப தப்பான ஒரு வழக்கு. ஆமைகள் என்று சொன்னால் இந்த ஆமை அல்ல. திருவள்ளுவர் சொன்னார், விகிழாமை, பிறனில் விளையாமை, புறம் கூறாமை. இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி ஆமைகளை சொல்கிறார். மனித பண்புகளை சொல்கிறார். அந்த முன்னாடி சொன்ன உடைமைகளும் பண்புகள் தான். அந்த உடைமைகளை தேவை என்று சொன்னார், இந்த ஆமைகளை தேவை இல்லைன்னு சொன்னார். அதனால் நாம் பொருந்தி கொள்ள வேண்டியது என்னென்னா, திருக்குறள் என்பது இன்றைய வாழ்வியலுக்கு நாம் தேடுகின்ற எந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கு விடை வேணும்னு சொன்னால் நீங்கள் பிரித்து பார்க்கலாம். திருவள்ளுவர் என்பது காலம் கடந்த சிந்தனையாளர். ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய சிந்தனைலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிந்தனை. இப்போ நம்முடைய அருட்பணி தந்தை அவர்கள் ஒப்புரவை பற்றி ஐயா பேச சொன்னாங்க. ஐயாவும் சொன்னாங்க, இந்த ஒப்புரவு அறிதல் என்ற அதிகாரத்தை பற்றி அவங்க சொன்னாங்க. இந்த ஒப்புரவுன்னு சொன்னாக்க நாம் பாருங்கள், வழக்கில் பெண்கள் பேசிகிட்டா சொல்லுவாங்க, சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்க இந்த வார்த்தை வரும், அவள் இன்றைக்கி அவளோட ரொம்ப ஒப்புரவாக இருக்கா அப்படிம்பாங்க. ஒப்புரவாக இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்று வரை இல்லை, இப்போ ரொம்ப ஒப்புரவு அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப உறவாடுதல் அப்படிங்கிற சொல்லத்தை அது கோபமாக சொல்லுவாங்க. அதே மாதிரி வேளாண்மை துறையிலேயே அந்த ஒப்புரவுன்ற சொல் பழமைப்படுத்தப்படுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தை மாசியில் நம்ம அறுவடை பண்ணிவிடுவோம். அப்புறம் சித்திரை வைகாசியில் பூமியெல்லாம் ரொம்ப காஞ்சி போய் கிடக்கும். மீண்டும் ஆடியில் தண்ணி வந்த பிறகு உழவர்கள் உழுவாங்க.
அப்படி உழுகும் பொழுது அந்த நிலங்கள் மேடு பள்ளமாக இருக்கும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நிலத்தை ஒப்புரவு பண்ணோம் அப்படிம்பாங்க. ஒப்புரவு பண்ணோம் சமப்படுத்துதல் அப்படின்ற பொருளில் வேளாண்மையிலையும் அதை பயன்படுத்தக்கூடியது. இன்னொன்று ஐயா அவர்கள் சொன்னாங்க, அந்த சில சொற்கள் இந்த புலன் பெயர்து என்பதை பற்றி தமிழில் இருக்கிற அதே மாதிரி தான் இந்த ஒப்புரவுன்ற சொல்லும் பார்த்தீங்கன்னா 2000 வருஷமாக நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம். திருக்குறளில் பயன்படுத்துறது இன்றைக்கும் திருக்குறள் நம்ம பயன்படுத்துகிறோம். ஒப்புரவுன்னு நிறைய சொற்களை வந்து நம்ம வடமொழி ஆக்கிட்டோம், வடமொழியில் சொல்லிட்டோம். நம்முடைய கடவுள் பேர் இல்லாமல் வடமொழி ஆகிடுச்சு. ஆனால் அந்த ஒப்புரவுன்ற சொல்ல இன்றைக்கும் அது குறிப்பாக பெண்கள் நம்ம நாட்டில் நம்முடைய தமிழர்களுடைய பண்பாட்டையும் நாகரிகத்தையும் காப்பாற்றி வருது சொன்னால் பெண்கள் தான். அதை தான் பெண்கள் தான் அந்த காப்பாற்றி வர்றாங்க. அது மாதிரி தான் இந்த சொல்லாட்சியெல்லாம் அதிகமாக வந்து பெண்கள் எடுத்து தான் நம்ம பார்க்கலாம். அதுதான் ஒப்புரவு வரிதல். அந்த அதிகாரத்தை இல்லறவியலில் தான் அவர் வச்சுருக்கார். அது ஐயா அதுக்கு நல்ல உதாரணம் சொல்லிட்டார். வள்ளுவர் பயன்படுத்துகிறத சொல் வந்து உதவி என்ற சொல்ல அவர் பயன்படுத்துகிறார். அதுக்கு தான் ஐயா 3 உதாரணம் சொன்னார். ஆனால் நம்முடைய இந்த விழாவுக்கு நம்ம பல்சமய ஒப்புரவு என்று பெயர் வைத்திருக்கோம் என்று சொன்னால் எல்லா சமயத்தையும் நான் சமமாக பார்க்கிறேன், சமமாக பார்க்கிறேன் என்ற உணர்வோடு தான் இந்த ஒப்புரவு என்ற சொல்ல நாம் இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம். சில பேர் சொல்லுவாங்க எம்மதமும் சம்மதம்னு. அது ரொம்ப ஒரு தப்பான கருத்து. எப்படி எம்மதமும் எல்லாருக்கும் சம்மதம் ஆக முடியும்? என் மதம் எனக்கு, உங்கள் மதம் உங்களுக்கு. நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் சொல்வார்கள், அதுக்கு அந்த அரபி சொல்ல சொல்லுவாங்க, எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தை அவருடைய வழிபாடை நீ மதித்து நட என்று சொல்லி. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒரு சைவனாக இருக்கலாம், ஆனால் நான் ஒரு இஸ்லாமுடைய பள்ளிவாசலையோ ஒரு தேவாலயத்தை பார்த்த பொழுது என்னுடைய திருக்கோயிலுக்கு நான் என்ன மரியாதை தருகின்றனோ அதே மரியாதையை தேவாலயத்துக்கும் பள்ளிவாசலுக்கும் தர வேண்டும். அந்த உணர்வு எனக்கு இருந்தால் போதும். அந்த உணர்வு மட்டும்தான் தேவையை. நான் வந்து உடனே நான் வந்து இஸ்லாமிய மாறிடுவேன், நான் இஸ்லாமிய ஏற்றுக்கிறேன், கிறிஸ்தவத்தை தான் சொன்னால் அது போலித்தனமான வாதம். அதனால் இன்றைக்கு நம்முடைய சமூகத்திற்கு தேவையான ஒன்று என்று சொன்னால் எம்மதமும் சம்மதம் என்பதல்ல, எம்மதமும் எனக்கு வணக்கத்திற்குரியது. எந்த மதமாக இருந்தாலும் நான் அதை வழிபடுகின்றேன் அப்படிங்கிறதான் அதனுடைய பொருளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனுடைய அந்த ஒரு மனப்பக்குவம் நமக்கு இல்லாத பொழுதுதான் நம்முடைய ஐயா அவர்கள் சொன்னதை போல எத்தனை பெரிய துன்பங்களை எல்லாம் நாம் ஆட்பட்டு வருகிறோம். திருக்குறள்லாம் எல்லாம் சொன்னார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னார். அதான் அங்கே அடிக்கோடு இட்டுருக்கணும். எல்லா மனிதருக்குன்னு சொல்ல, எல்லா உயிர்க்கும்னே சொல்லிட்டார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், எல்லா உயிரும் பிறப்பினால் சமம்தான். ஆனால் நம்முடைய அம்மா அவர்கள் புனித அந்த அம்மா அவங்க நல்ல கவிதை பண்ணும்போது சொன்னாங்க, இந்த புறா கதையை மிக அழகாக சொன்னார்கள். அதனால் பிறப்புக்கும் எல்லா மனித உரிமைக்கும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்கின்றான். அது மட்டுமல்ல, நம்முடைய இந்த வேறுபாடுகளுக்கு, உயர்வுக்கு, தாழ்விற்கு, இப்போ போல பிரிவினைகளுக்கெல்லாம் காரணம் என்பதை நாம் விதி என்றோ அல்லது இதெல்லாம் இறைவன் படைக்கப்பட்டது என்று சொல்ல நாம் சொல்லக்கூடாது என்பதற்கு வள்ளுவர் அழகான ஒரு குறளை சொல்லியிருக்கிறான். அறத்தாறு இதுவென வேண்டான், சிவிகை பொறுத்தானோடு ஊர்தான் இடைன்னு ஒரு குறள் இருக்குது. ஒருத்தன் வந்து பல்லாக்கில் போகிறான், அவன் பல்லாக்கில் உட்காந்துட்டு போகிறான். அது பல்லாக்கில் இப்போ இன்றைக்கி ரொம்ப பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு 80-90 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஜமீன்தார்கள், நம்முடைய சமயத் தலைவர்கள்லாம் அன்றைக்கெல்லாம் சைவ தமிழர்கள் எல்லாருமே அந்த பல்லாக்கில் தான் போவாங்க. அவர் உட்காந்துட்டு போகிறாரு, அது 4 பேர் 8 பேர் தூக்கிட்டு போவாங்க. அதை பார்த்துட்டு ஒருத்தர் கேட்குறான் திருவள்ளுவரை, என்ன இப்படி இருக்க, இது என்னான்னு கேட்குறான். அவர் சொல்லிட்டார், உடனே நமக்கு ஈஸியாக சொல்லிடுவான், பல்லாக்கில் உட்காந்துட்டு போகிறவே போன ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சான், அவன் உட்காந்துட்டு போகிறான், இவன் தூக்குறவன் செஞ்ச பாவம், அதனால் அவனை தூக்குறாம்மா. அங்கே தான் வள்ளுவர் சொல்கிறார் பாருங்கள், 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அறத்தாறு இது வேண வேண்டாம், நீ அப்படி நினைக்காத, இவன் செஞ்ச புண்ணியத்தினாலேயோ இவன் செஞ்ச பாவத்தினாலேயோ அவன் சுமக்கலை அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்கிறார். அதை என்னன்னா அது வெறுக்கிறார், இதெல்லாம் கூடாது, ஒரு மனிதன் சுமப்பது என்பது எல்லாரும் சமமாக பாவிக்கணும். அதே மாதிரி தான் இன்னொரு குறள் அளவாக சொல்லுவார், அவ்விய நெஞ்சத்தான ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் என்றார். இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம், அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம்னு சொன்னால் சமுதாயத்தில் கெடுதல் செய்கிறவன், தீமை செய்கிறவன், அறமற்ற வழியிலே பொருள் சேர்த்து கொண்டு மிக சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான். அவ்வியான் நெஞ்சம்னு சொன்னால் கெட்டவன் வந்து நல்ல உயர்ந்த வாழ்க்கை, ஆட மாளிகை, கூட கோபுரங்கள், மிக உயர்ந்த காரு, இது மாதிரி வச்சுட்டு வாழ்கிறான். ஆனால் செவ்வியான் நல்ல மனிதர்கள், உயர்ந்த மனிதர்கள், சான்றோர்கள், கற்றவர்கள், அறிஞர்கள், அவரெல்லாம் பார்த்தா ஏழ்மையில் இருக்கான்.
இது ஏன்னு கேட்டபோது தான் அங்கே வள்ளுவர் வந்து நினைக்கப்படும் சொல்லிட்டு நிறுத்திட்டார். அப்போ வந்து அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிந்திச்சு பாருங்கள், அவர் சொல்லியிருக்கலாம், அப்பா இது விதிப்பா, அவன் போன ஜென்மத்தை செஞ்சான் புண்ணியம், அவன் நல்லா இருக்கான். ஏன்னா நம்ம ஆளுங்க சாதாரணமாக பார்த்தா தெரியும். எங்கேயாவது ஒரு தெருவில் இதே விதியில் போயிட்டு இருந்தால் ஒரு பெரிய மாடியை பார்த்தான்னு வச்சுக்கேன், நம்ம சொல்கிற ஒரு சார் அவன் போன ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சாயா, அவன் நல்லா இருக்காம்மா. ஒரு ஏழையை பார்த்தா இவன் என்ன பாவம் செஞ்சானோ அப்படின்னு சொல்லுவான் ஈஸியாக. ஆனால் திருவள்ளுவர் அதை ஏற்றுக்கல. இதெல்லாம் பாவ புண்ணியத்தினால் வந்தது அல்ல, இவைகளெல்லாம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டவை. அதனால் நீ வந்து ஔவையானுடைய ஆக்கமும் செவ்வியானுடைய கேடும்னு நினைக்கப்படும்னு சொல்லிட்டு நிறுத்திட்டார். இன்றைக்கி எனக்கு விடை தெரியல, எதிர்காலத்தில் நீங்கள் விடை தேடிக்கங்க. அதனால தான் எதிர்காலத்தில் இப்போ நாமெல்லாம் இன்றைக்கி 20ஆம் நூற்றாண்டில் உச்சத்தில், அறிவினுடைய உச்சத்தில் இருக்கோம், கல்வியினுடைய உச்சத்தில் இருக்கோம். அப்போ நம்ம இதெல்லாம் சிந்திக்கிறோம். இந்த வேறுபாடுகள்லாம் ஏன் வந்தன? இது இறைவனால் படைக்கப்பட்டதனா? நிச்சயமாக இல்லை. இந்த வேறுபாடுகளை மனிதன் தான் படைத்தான் அப்படிங்கிறத இன்றைக்கு நாம் உணரணும். இதை உணராத சில ஜென்மங்கள் இன்றைய நாட்டில் நம்மை பிளவுபடுத்தி நம்முடைய நாட்டினுடைய நம்முடைய மக்களுடைய அமைதியை குலைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வழியிலே செல்லாமல் இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஐயா பேராசிரியர் எல்லாரும் சொன்னாங்க, இங்கே பாருங்கள் மாலையில் நம்ம வரும்பொழுது எத்தனை மகிழ்ச்சி. நம்ம மட்டும் இல்லை, நம்ம பார்த்துட்டு போனவங்க எத்தனை பேர் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இங்கே ஒரு தொப்பி அடிச்சுட்டு வர்றாரு, நம்ம இவர் ருத்ராட்சி அடிச்சுட்டு வர்றாரு, இங்கே நம்ம பாதையமார்கள்லாம் அங்கேயே அடிச்சுட்டு வர்றாங்க. இதை பார்க்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சி. நான் மட்டும் மகிழ்ச்சி அடையலை, மக்களும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அந்த ஒரு மகிழ்ச்சியை காண்பதற்கு ஒரு நல்ல பக்குவப்பட்ட மனம் வேண்டும். அந்த மனம் தான் இது பார்க்க முடியும். அந்த பக்குவப்பட்ட மனம் இல்லாத காரணத்தினால தான் மதம் வந்து மனிதனை பிரிக்கிறது. நம்முடைய மதத்துக்கே தமிழில் பேர் சமயம்தான் பேர். சமயம் என்றால் சமைத்தல், சமைத்தல் என்றால் கடினமான பொருளை மென்மையாக்குவது. கடினமான அரிசியை எப்படி உலையில் வைத்தால் அது மென்மை. இன்றைக்கி பொங்கல் வச்சுருக்காங்க, அரிசியை திங்க முடியுமா? நம்மளால் முடியாது. ஆனால் பொங்கலை வச்சா இனிமையாக சாப்பிடுவோம். இவ்வளோதான். அந்த மனத்தை வந்து நம்ம பக்குவப்படுத்தணும். அந்த பக்குவப்படுத்துவதற்காகத்தான் நம்மளை எல்லாம் தயார்படுத்துவதற்கு நம்முடைய புனித ஜால் மன்ற உரையாடல் மன்றம் இன்றைய தினம் பணியாற்றி கொண்டிருக்கின்றது. இந்த பணியை தான் நம்முடைய அருமைக்குரிய அருட்பணி சார்லஸ் அவர்களும் மற்றைய ஆயர்களும் அதே போல் நம்முடைய இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்த நம்முடைய பேராசிரியர்களும் நம்முடைய இன்றைய தினம் பாருங்கள், ரொம்ப அருமையாக நம்முடைய ஜமாத் தலைவர் பலருதீன் சாகி அவர்கள் தொடங்கி வச்சு நல்ல உரையாற்றினார். தொடக்க உரையில் அருமையான உரையாற்றினார். ஐயா வயது முதிர்ந்தவர். அதே போல் நம்ம சீக்கிர ஐயா வச்சுருக்காங்க, அவருக்கு பேச மாட்டார், இருந்தாலும் கூட அவர் செயல்பாடுகளை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பிரம்மகுமாரிகள் அவருடைய சகோதரி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாம் ஏன் இதில் எல்லோரும் வர்றோம்னா, நம்ம காலத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்டாயத்தை உலகத்தினுடைய நிகழ்வுகளை புரிந்து கொண்டு நான் ஒன்றோடு ஒரு இணைந்து வாழ வேண்டும். நம்ம பல்சமய உரையாடல், அது உரையாடல்ன்ற வார்த்தை போட்டிருக்கோம். சமய நல்லிலக்கணும் போடல, உரையாடல். ஏன்னா அந்த உரையாடலை பற்றி நம்ம நிறைய பேசணும். அது ஒரு பெரிய தீசிஸ். நம்ம அருட்பணி சந்தை சொல்லுவாங்க அடிக்கடி. ஏன்னா அந்த உரையாடல் மூலமாக தான் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல கருத்துக்கள் நம்ம பகிர்ந்துக்க முடியும். நீங்கள் நிறைய கதைகள் பார்க்குறோம், புத்தர் கதைகள், ஜென் கதைகள், இதெல்லாம் பார்ப்பீங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உரையாடலாக இருக்கும். ஒரு சீடன் வந்து ஒரு குருக்கிட்ட போய் கேட்பான், அவர் பதில் சொல்லுவார். அந்த உரையாடல் மூலமாக இவன் பக்குவப்படுவான். அதனால் உரையாடல்ன்ற சொல்ல மிக அருமையாக இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே நம்முடைய பல்சமய உரையாடல் மன்றமும் எங்களுடைய உலக திருக்குறள் பேரவையும் மற்றும் புனித தெரசார் ஆலயம், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக சிறப்பான ஆலயம், இவைகள் இணைந்து இன்றைய தினம் இந்த பல்சமய ஒப்புரவு பொங்கலை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய இடத்தில் இன்றைய தினம் நிறைய விதைகளை விதைத்திருக்கின்றோம். இந்த விதைகள் நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் உள்ளத்தில் நாம் விதைக்க வேண்டும். அப்படி விதைக்கின்ற பொழுதுதான் நாம் நினைக்கின்ற அந்த மனித குணம் என்பது ஒற்றுமையாக வாழ முடியும். அதற்கு இன்றைய ஒப்புரவு பொங்கல் வழிகாட்டுகிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதங்களின் மகுடங்களை உருக்கி மனித இதயங்களை திறக்கும் சாவிகள் செய்வோம். இனி மனிதமே நமது மதமாகட்டும். கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் இந்த கவிதை வரிகளை உண்மையாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு உன்னதமான நிகழ்வாக இந்த பல்சமய ஒப்புரவு பொங்கல் விழா அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. மதங்களை கடந்த மனித நேயத்தையும் சாதிகளை கடந்த சகோதரத்துவத்தையும் கட்டி காக்க வேண்டியதும் பேணி வளர்ப்பதும் இன்றைய காலத்தின் கட்டாயம் என்பதை உணர்ந்து உலக திருக்குறள் பேரவையும்
புனித ஜான்பால் பல்சமய உரையாடல் மன்றமும் நமது கிராப்பட்டி பங்கு இறை சமூகமும் இணைந்து முன்னெடுத்திருக்கின்ற இந்த பல்சமய ஒப்புரவு பொங்கல் விழா நிகழ்வானது சமய நல்லிணக்கத்தையும் நல் உறவையும் பேணி காக்கின்ற ஒரு கருவியாக வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல.
கதவு கட்டி பரவசமாய் ஆடிடுவோம் கோலாட்டம் பண்ண கோலாட்டம். இல்லாதோரை தேடி சென்று என்ற உதவி செய்திடுவோம். ஏங்கும் மனங்களை தேற்றிடவே இதமாயாறுதல் கூறிடுவோம். இன்று போல எல்லோரும் வாழ ஒன்றாய் நாமும் உறுதி கொள்வோம். எல்லாருமே எல்லாம் பெற்று இனிதாய் இங்கே வாழ்ந்திடுவோம். அன்னை இனிதாய் இங்கே வாழ்ந்திடுவோம். இனிதாய் இங்கே வாழ்ந்திடுவோம். அன்னை இனிதாய் இங்கே வாழ்ந்திடுவோம். வானத்து சுடர்விடும் சூரியன் போல ஆனந்த புன்னகை முகம் நிறைய வாருங்கள் மகிழ்ந்து ஆடிடுவோம். பூத்தது மங்கள திருவிழா, ஆஹா பூத்தது மங்கள திருவிழா. வானத்து சுடர்விடும் சூரியன் போல ஆனந்த புன்னகை முகம் நிறைய வாருங்கள் மகிழ்ந்து ஆடிடுவோம். பூத்தது மங்கள திருவிழா, ஆஹா பூத்தது மங்கள திருவிழா. பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.